So, good evening, children. Welcome to the Crack with Jack YouTube channel. ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் அப்ரோச் ஆகிட்டே இருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பார்க்க போகிறோம். சரி மேம், இந்த எக்ஸாமுக்கு எப்படி தான் படிக்கணும், என்னதான் கொஷின் வரும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற விதமாக இன்னைக்குள்ள செஷன் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எப்படி வரும், இந்த பற்றின ஐடியாஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். So all in one for banking, Royal Pass, all video courses, all exam PDF courses, all mock test series ebooks, all bundle paid PDFs, all current affairs paid PDFs. They're valid for a period of 12 months and they cost you rupees 855. Validity எவ்வளோ மாசம்னு பார்த்தீங்கன்னா 12 மாசம். காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 855. அதான் நம்மளோட ராயல் பாஸோட காஸ்ட். சரியா? ஸோ அது என்னென்னலாம் இருக்கும் மேம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். வீடியோ கோர்சஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ்குள்ள பிடிஎஃப் கோர்சஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், இ புக்ஸ் இருக்கும், பண்டில் பேட் பிடிஎஃப்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SBIPO 2026 போஸ்டோட நேம் என்னன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். டோட்டலா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2026 டு 8 ஜூலை 2026. ப்ரிலிம்ஸ் என்னைக்கு மேம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல ப்ரிலிம்ஸ் நடக்கும். எந்த மாசத்துல ப்ரிலிம்ஸ் நடக்குது மேம்ங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் மாசத்துல நடக்கும். மெயின் எக்ஸாம் எந்த மாசத்துல நடக்கும் மேம் அப்படிங்கிற டவுட் இருக்கு உங்களுக்கு, செப்டம்பர் மாசத்துல நடக்கும். ஸோ இன்டர்வியூ அண்ட் குரூப் எக்ஸசைஸ், இன்டர்வியூ இருக்கு நீங்க, குரூப் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க, அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் இனிமே தான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் எப்போ மேம் நடக்கும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் 2026 நடக்கும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா யோர் கெரியர் யோர் கமிட்மெண்ட். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. மற்றவங்க மாதிரி இப்போ நான் ஐடி படிச்சிருக்கேன், நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் இந்த டொமைனில் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பண்ணணும், எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் வீட்டில் நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனில் தான் இருக்காங்க, ஸோ எனக்கும் அதே ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஸ்பிரேஷன்ஸும் நிறைய கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸோடு தான் நீங்கள் ஒருத்தரும் உங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அந்த கோலுக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். சரி மேம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்க மேம் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், இந்த சுச்சுவேஷனுக்கு நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்ப, இந்த சுச்சுவேஷனுக்கு நீ என்ன பண்ணியிருப்ப, ரிப்போர்ட் ரைட்டிங் ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங். ஸோ ரீப்ளேசிங் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங்கும் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மெட்டும் தான் முதல்ல நம்ம கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங். சரி மேம், இது வருமா அது வருமா, குழப்படியே வேணா, இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒழுங்காக படிச்சிங்கன்னா மட்டுமே போதும். எந்த டைப் ஆஃப் ரைட்டிங் கேட்டாலும் நீங்கள் எழுதிருவீங்க. இங்கிலீஷ் எழுத தெரிஞ்சவங்களுக்கு எதுனாலும் ஈஸி. இப்போ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். மேம் எனக்கு ஏற்கனவே நான் படிக்கலை, இப்போ படிக்க ஆரம்பிங்க, இப்போ கற்றுக்க ஆரம்பிங்க. இங்கிலீஷில் இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ரிப்போர்ட் ரைட்டிங், ப்ரிசைஸ் ரைட்டிங் உங்களோட ஓன் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ அது ரொம்ப கஷ்டமான, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ரைட்டிங் பழகிட்டே தான் இருக்கும். ஒரு பிக்சரை பார்த்து எழுதுறது, ஒரு படத்தை பார்த்து எழுதுறது, அது இன்னைக்கே நம்ம பண்ணுறோம், ரொம்ப வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன, நாள் கணக்கில் அதோட காம்ப்ளெக்சிட்டி, அதோட வீரியம், அதோட காம்ப்ளெக்சிட்டி, தட் இஸ் அதோட எப்படி சொல்றது, அதோட லெவல் ஆஃப் கஷ்டங்கள் கூட்டிகிட்டே போகும். சின்னதுல இருந்து ஒரு பிக்சரை பார்த்துட்டு திஸ் இஸ் பால், திஸ் இஸ் கேட் நம்மளால எழுத முடியும். பட் வளர வளர அதே அளவு ஈஸியா இருக்காது. பட் ஆனால் அப்போ நம்ம என்ன ஆயிடும், நமக்கு வயசும் வரதுனால வித் ஏஜ் திங்ஸ் பிகம் ஈஸி. ஏஜோட திங்ஸும் ஆர் பிகமிங் வெரி ஈஸி. இப்போ சின்னதுல கொடுத்து இப்போ கொடுக்க முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எப்படி எழுதுவாரோ
அந்த மாதிரி எழுதவும் படிக்கவும் நம்ம கத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இங்கிலீஷ் என்ன இப்போ இருந்தா நிறைய பேருக்கு வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினா இங்கிலீஷுக்குன்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இங்கிலீஷ் இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து நீ கண்டிப்பா படிக்கணும். The cost of the company, annual cost of the company increase ஆயிருக்கு. எவ்வளவு ரூபானா 21,97,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஆனுவல் காஸ்ட் த கம்பெனி ரிவைஸ் பண்ணிட்டு 20,43,000ல இருந்து 21,97,000க்கு அவங்க மாத்திருக்காங்க. மேக்கிங் இட் த என்னவாக்குறாங்க த ஹையஸ்ட் பெய்ட் பேங்கிங் ஜாபா கொண்டு வந்திருக்காங்க. தே மேட் எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காஸ்ட் டு த கம்பெனி 21,97,000 அண்ட் இது வந்து இஸ் த ஹையஸ்ட் பேயிங் பேங்கிங் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டும் இந்த எக்ஸாமுக்கு வந்திருக்கு. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் அட்டெம்ப்ட்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலும் இவிஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் 6 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 9 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து தே ஹேவ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அட்டெம்ப்ட்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலுக்குலாம் 6 அட்டெம்ப்ட், ஓபிசி பிசி கேட்டகரிக்கு வந்து 9 அட்டெம்ப்ட்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கு. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் வித் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எஸ்பிஐ strengthened the role of psychometric test. ஸோ இப்போ வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. அந்த அந்த அசஸ்மெண்ட்ல என்ன மேம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு லீடரா இருக்கீங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்க, எப்படி போக போக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து நீங்க எப்படி சூட் ஆகுறீங்க அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டும் கூட. வந்து இங்கிலீஷ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இருந்தாலும் இப்போ பர்சனல் இன்டர்வியூன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சே ஆகணும். பர்சனல் இன்டர்வியூன்னு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு சில கேள்வி கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் நேம், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், why should I pick you as the candidate, what is it that we can do to improvise you, இந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸோ குட் அபவுட் திஸ் ப்ரொஃபஷன் தட் யூட் லைக் டு ஜாயின் இட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 4-5 கொஸ்டின், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். உள்ளே போய் உட்காந்துனேவே எந்த இன்டர்வியூக்கு போனாலும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் த இன்டர்வியூ அண்ட் மார்க் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுங்க. லைவ் செஷன்ஸில் நம்ம மார்க் இன்டர்வியூஸ் கூட யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட். வி கேன் ஹேவ் மார்க் இன்டர்வியூஸ் தட் ஆர் ஹேப்பனிங் குவைட் ஆஃபன். ஸோ இது எல்லாமே வந்து வில் ஹெல்ப் யூ ஆக்சிலரேட் யுவர் பேஸ் அண்ட் வில் மேக் யூ அ குட் லேர்னர். சரியா? அடுத்த வந்து மினிமம் ஏஜ் லிமிட் ஃபார் த எக்ஸாம் அக்கார்டிங் டு த 2026 ஏப்ரல் 1 ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து 21 வயசு, 21 இயர்ஸ் தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 30 வயசு, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அது கீழேயும் இருக்கக்கூடாது. நாட் earlier than 2nd April 1996 and not later than 1st April 2005. இந்த ஏஜ் லிமிட் தான். இந்த பர்த் கேட்டகரி பர்த் ரேட் வந்து இந்த நம்பருக்கு ஏர்லியராகவும் இருக்கக்கூடாது, இதுக்கு அப்புறமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ் த அனாலிசிஸ் ஆஃப் திஸ் ஹோல் கிரைட்டீரியா. ஸோ மேம் நான் வந்து 1995 அப்படின்னா இல்லை நீங்கள் எழுத முடியாது. மேம் நான் 2006 அப்படின்னாலும் நீங்கள் எழுத முடியாது. இந்த ஏஜ்குள்ளே ஃபாலோ ஆகக்கூடிய பீப்புள் 21 to 30 இயர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புள்னால மட்டும்தான் இந்த எக்ஸாமை டேக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே எனக்கு இல்லை மேம் அப்படின்னீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே வேஸ்ட் தான். ஏன்னா அது உங்களோட ஏஜ் லிமிட்குள்ளே இல்லை. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களோட நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏஜ் கிரைட்டீரியாவையும் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. சரி, ஒப்ஜெக்டிவ் டெஸ்ட் SBIPO எக்ஸாம் பேட்டர்ன் 2026 இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கேள்வி கேட்பாங்க. 40 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ எவ்வளோ கேள்வி மேம்னா 40 கேள்வி. எவ்வளோ மார்க் மேம் அப்படின்னா 40 மார்க். சரியா? ஸோ அப்போ மொத்தமாக டியூரேஷன் 20 நிமிஷம். ஸோ எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கிறோம்? 20 நிமிஷம். 40 கொஷினை 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கிறோம். அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கும். ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கு. சரியா?
குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 30 கேள்வி 30 நிமிஷம், 30 மார்க். சாரி, 30 கேள்வி 30 மார்க் 20 நிமிஷம். ரீசனிங் எபிலிட்டி 30 கேள்வி 30 மார்க் 20 நிமிஷம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு டெஸ்ட் வந்து 1 மணி நேரம் 60 நிமிஷத்துக்கும், மொத்தமாக இருக்கக்கூடிய கேள்வி 100 கேள்வியும் மார்க் 100 மார்க்குக்கும் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத போறீங்க. ஐ ரிப்பீட், இங்கிலீஷ் டொமைனை 40 கேள்வி 40 மார்க் 20 நிமிஷம் எடுத்து எழுதணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 30 கேள்வி 30 மார்க் 20 நிமிஷத்துல எழுதணும். ரீசனிங் எபிலிட்டி 30 மார்க் 30 கொஷினை 20 நிமிஷத்துலையும் நீங்க எழுதணும். மொத்தமா 100 மார்க் 100 நிமிஷத்துல, சாரி 60 நிமிஷத்துல 100 மார்க் 100 கேள்விகளை நீங்க எழுதியே ஆகணும் in terms of the exams perspective. So please do work ethically and work properly to score good marks in the exam. So both preliminary and main exam 1/4 of the mark assigned to a question will be detected. So ஒரு தப்பான கேள்வி எழுதிருக்கீங்க அப்படின்னா கா மார்க் குறைச்சிருவாங்க. அரை மார்க் இல்ல, 3/4 மார்க் இல்ல, கா மார்க் குறைச்சிருவாங்க. அது அன்ஆன்சர்டா வந்துட்டீங்கன்னா எந்த மார்க்கையும் குறைக்க மாட்டாங்க. அப்ப தெரியாத கேள்விக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வாங்கிடாம எழுத வேண்டியது நம்மளோட கமிட்மெண்ட். மேம் எனக்கு கெஸ் பண்ணி தான் பார்ப்போம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா எழுதுனீங்கன்னா மார்க் நெகட்டிவ்ல போயிடும். ஸோ தயவு செஞ்சு ஒரு ஆன்சர் சரியா தெரிஞ்சா மட்டுமே எழுதுங்க. மேம் இது எல்லாம் எலிமினேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் தான் வருது, நான் கிளியரா தான் இருக்கேங்கிறவங்க மட்டுமே உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல உங்க ஆன்சரை அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஸோ இமெயில் ரைட்டிங் இருக்கு, டிஸ்கிரிப்டிவ்ல என்னென்னலாம் இருக்கு, 30 மார்க். இமெயில் ரைட்டிங் இருக்கு, சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இருக்கு, ரிப்போர்ட் ரைட்டிங் ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கு. திருப்பி ரிப்பீட் பண்றேன், இங்கிலீஷ்குள்ளது மட்டும் சொல்றேன். இங்கிலீஷ்ல 40 மார்க்ஸ் 40 கொஷின்ஸ் 20 மினிட்ஸ்ல எழுதணும். ப்ரிலிமினரி இருக்கு, மெயின் இருக்கு. 1/4 மார்க் குறைக்கப்படும் இஃப் யூ கிவ் அ ராங் ஆன்சர். ஒரு டிடக்ஷனுமே இல்லை ஃபார் அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ். அதை தாண்டி இமெயில் ரைட்டிங், சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங் இன்க்ளூடா இருக்கும் டிஸ்கிரிப்டிவ்ல. அது மொத்தமாக 30 மார்க் உங்க மெயின்ஸ் பேப்பரோட சேர்க்கப்படும். Psychometric test, group exercise, interview group exercise and interview marks. Group exercise மொத்தமாக வந்து 20 மார்க்ஸ்க்கு பார்க்க போறாங்க. Personal interview 30 மார்க்ஸ்க்கு பார்க்க போறாங்க. மொத்தமாக 50 மார்க்ஸ். The psychometric test வந்து is qualifying in nature and helps the interview panel. ஸோ நீங்கள் எப்படிதான் ஆக்ட் பண்றீங்க, உங்க ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, உங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ வெயிட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75% மெயின் எக்ஸாம், குரூப் எக்ஸாமும் இன்டர்வியூல இருக்கக்கூடிய 25%, ஃபைனல் வந்து 100%. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய 75% ஆஃப் த மார்க்கு, குரூப் எக்ஸசைஸும் இன்டர்வியூ 25%. ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு இன்க்ளூட் ஆகாது, பட் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வில் ஹெல்ப் யூ. சரியா? ஸோ ஐ ஹோப் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் பிரிட்டி கிளியர். ஸோ குரூப் எக்ஸசைஸ் 20 மார்க்ஸ், பர்சனல் இன்டர்வியூ 30 மார்க்ஸ், 50 மார்க்ஸ். இது மார்க்கிங். ஃபைனல் செலெக்ஷன் ஃபார்முலா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 75% வெயிட்டேஜ், குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூ 25% வெயிட்டேஜ், டோட்டல் ஃபைனல் 100% வெயிட்டேஜில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆப்டெயின் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபை ஆகிற ஃபர்ஸ்ட் 1500 பீப்புளுக்கு இந்த ஜாப் வழங்கப்படும். So SBI PO offers high salary packages among, ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ஹை சேலரி பேக்கேஜ் வந்து இந்த எக்ஸாம் தான் ஆஃபர் பண்ணுது. ஸோ இந்த கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுது. ஸோ பேசிக் பே வந்து 48,480, பே ஸ்கேல் வந்து 85,920. சாரி, பே ஸ்கேல் தான் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 48,450, அதுக்கப்புறம் 62,480, 67,160, 85,920 அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக உங்களோட பே ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ SBI PO salary 2026, basic pay 48,480, 4 increments இருக்கும். அந்த 4 incrementsல ஒரு 1 lakh OT, which is 85,920 ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இருக்கு, க்ளோஸ் டெக்ஸ்ட்ல வரும், ஃபில்லர்ஸ் வரும், மேட்ச் த காலம் வரும், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் வரும், எரர் ஸ்பாட்டிங் வரும், பேரா ஜம்பிள் அண்ட் ஜம்பிள் சென்டென்ஸ் வரும், காலம் பேஸ்ட் ஃபில்லர்ஸ் வரும், சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் வரும், வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வரும், வேர்ட் யூசேஜ் வரும், தீம் பேஸ்ட் கொஷின்ஸ் வரும், ஆட் சென்டென்ஸ் அவுட் வரும்.
சரியா? ஸோ இது எப்படி தான் ஆன்சர் பண்ணுறதுன்னு நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு பார்ப்போம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 2019 அப்படிங்கிற இயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 7 to 10 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. எரர் டிடெக்ஷன் 3 to 7 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. பேரா ஜம்பிள் 5 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் 5 கொஷின் வந்துருந்துச்சு. ஃபில்லர்ஸ் 5 கொஷின் வந்துருந்துச்சு. மேட்ச் த காலம் 4 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. கனெக்டர்ஸ்ல எந்த கேள்வியுமே கேட்கல. வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல 4 கொஷின் வந்துருந்துச்சு. ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ல 3 கொஷின் வந்துருந்துச்சு. க்ளோஸ் டெக்ஸ்ட்ல 5 கொஷின் வந்துருந்துச்சு. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் தி கரெக்ட் சென்டென்ஸ்ல 5 கொஷின் வந்துருந்துச்சு. வேர்ட் யூசேஜ்ல 4 to 5 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அடுத்து மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க, 2019ல இந்த ஃபார்மெட்ல தான் கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ அதே பார் கிராஃப் வந்து 2020ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எரர் டிடெக்ஷன் கொஞ்சம் கூடி இருக்கு இன் 2020. மற்ற கேள்வியெல்லாம் என்ன ஆயிடுது, அந்த மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் ஒன்னே ஒன்று தான் கேட்டிருக்காங்க. கொஷினோட வெயிட்டேஜ் அப்படி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2020. வெயிட்டேஜ் ஆஃப் த கொஷின்ஸே ஆன் த ஹோல் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், வெயிட்டேஜ் ஆஃப் த கொஷின்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2020. 2021 கொஞ்சம் லைட்டாக பிக்கப் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, 7 to 10 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. 7 to 10 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. 3 to 5 எரர் டிடெக்ஷன் கேட்டிருக்காங்க. 5 பேரா ஜம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. மிஸ்பெல்ட் கொஷின் 1 கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் 0 to 5. ஸோ 0 to 5னா அது 1ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம். சரியா? ஸோ அது 0 to 5ங்கிற அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பருக்குள்ள ஒன்றா தான் அது இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை 1ஆவும் எடுத்துக்கலாம். ஸோ 5ஆ கரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ 5 இதில் எழுதுன இதை படிச்சுன்னா இந்த மாதிரி கொஷினை ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு 5 மார்க்கும் வந்துடும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட முடியாது. ஏன்னா அது 0 to 5ங்கிற நடுவில் 2ஆவும் இருக்கலாம், இல்லை வெறும் 1ஆ மட்டுமே இருக்கலாம். ஸோ அது தகுந்த ப்ரிப்பரேஷன். இப்போ மொத்தமாகவே நான் சொல்கிறேன், இந்த வெயிட்டேஜ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பட் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒழுங்காக தெரிஞ்சுக்காம, அதோட பேசிக் ரூல்ஸை ஒழுங்காக தெரிஞ்சுக்காம, அதில் அந்த லாங்குவேஜில் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்காம நம்ம எக்ஸாம் எழுதவே முடியாது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. இப்போ பேசிக்லி நான் ஒரு டீச்சராக கேட் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், மேட் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு தான் வரேன். இப்போ வந்து மேம் என்கிட்ட வந்து இந்த எக்ஸாமுக்கு வெயிட்டேஜ், இந்த எக்ஸாமுக்கு வெயிட், நான் என்ன சொல்லுவேன்னா, கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமுக்குமே ஸ்ட்ரக்சரிங் என்னதுன்னா எரர் டிடெக்ஷன், பேரா ஜம்பிள்ஸ், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், ஃபில்லர்ஸ், மேட்ச் த காலம். ஸோ நீ ஒரு எக்ஸாமுக்குள்ள வெயிட்டேஜில் ஃபோக்கஸ் ரொம்ப போடாமல் அந்த லாங்குவேஜில் ஃபோக்கஸ் போட்டு அப்படின்னாலே எல்லா எக்ஸாமையுமே நீ எழுதிடலாம் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணேன்னா, கேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணுவேன், மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணுவேன், பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணுவேன். அதில் ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இந்த பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அவனுக்கு காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்காது. கேட்லாம் ஐயோ படிக்கவே முடியாது. ஒரு பேராகிராஃப்ல 3 லைன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ புது 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 வார்த்தைகள் இருக்கும். அந்த புது புது வார்த்தைகள்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபரன்ஸ் வரும். ஸோ கேட்ல ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி கூட இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்க்கல இந்த மாதிரி பிஓ எக்ஸாம்ஸ் ஆல் தீஸ் ஆர் வெரி சிம்பிள். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளான எக்ஸாமை கண்டிப்பாக கிராக் பண்ணியே ஆகணும். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மேட்ச் த காலம்ல 0 to 5 கொஷின்ஸ் வரலாம். கனெக்டர்ஸ்ல 0 to 2 கொஷின்ஸ் வரலாம். வேர்ட் ஸ்வாப் அண்ட் வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல 0 to 5 கொஷின்ஸ் வரலாம். ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ல 3 to 5 கொஷின்ஸ் வரலாம். ஸோ க்ளோஸ் டெக்ஸ்ட்ல 0 to 7 கொஷின்ஸ்குள்ள என்ன கொஷினாலும் வரலாம். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட், ஃபைண்ட் த கரெக்ட் சென்டென்ஸ்க்கு 0 to 5 கொஷின்ஸ்குள்ள வரலாம். வேர்ட் யூசேஜ் வந்து 0 to 5 to 1, 2, 3 இதுவாக வேணாலும் இருக்கலாம். மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் 1, 2, 3. ஸோ அப்படியே கொஞ்சம் கான்ஸ்டன்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 2022லையும் 2025லையும் 7 to 10 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் நமக்கு வந்திருக்கு. நமக்கு ஆர்சிஎஸ் வந்து கொஷினோட ஃபோக்கஸ் வந்து 2022லையும் 2025லையும் மேக்ஸிமம் 9 to 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஆர்சியில் வந்து எரர் டிடெக்ஷன் வந்து 2025ல 5 கொஷின்ஸ் இருந்திருக்கு. பேரா ஜம்பிள்ஸ் 5 கொஷின்ஸ் இருந்திருக்கு. மிஸ்பெல்ட் எப்பவுமே வந்து ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு ட்ரெயினராகவோ எனக்கு வந்து இந்த வேர்டை பார்க்கவே தெரியும், இந்த வேர்டில் எரர் இருக்கு அப்படின்னு. ஏன்னா கிளாஸ் ஒர்க் நோட்டு, புக்கு திருத்தி 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 இல்லை எக்ஸாம் பேப்பரு இல்லை மார்க் டெஸ்ட் இதெல்லாமே திருத்தி 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 நாங்கள் மேம் எங்களுக்கு வந்து அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இந்த வேர்டை பார்த்தா. இந்த வேர்டில் இது என்னமோ எரர் இருக்கு அப்படிங்கிறது வந்து
So that becomes easy for you if you're a teacher. But unfortunately, 2025 misspelled words கேட்கவே இல்லை. ஸோ மேட்ச் த காலம்ல த்ரீ டு ஃபைவ் வேர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வித் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் மேட்ச் பண்ணையில ஒரு கோஹரண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை பண்றது தான் மேட்ச் த காலம். ஸோ நமக்கு தெரியும் எரர் டிடெக்ஷனுங்கிற என்னது, என்ன மிஸ்டேக் என்ன பிழை இருக்கு சென்டென்ஸ்ல அப்படிங்கிறத கணிக்கிறது தான் எரர் டிடெக்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்பது ஒரு பேசேஜை கொடுத்த பேசேஜை வாசித்து விட்டு அதில் கேட்கும் கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் அளிப்பது. இன்ஃபரன்ஸ் அப்ஜெக்டிவ் பேஸ்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் எது மிகவும் சரி என்பதை சூஸ் பண்ண வேண்டியது தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரா ஜம்பிள்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் உங்ககிட்ட கொடுக்கப்படும். அது எந்த விதத்தில் அரேஞ்ச் பண்ணால் ஒரு கரெக்டான பேராகிராஃபை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களோட ஸ்கில். மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ்னா சில வேர்ட்ஸ் உடைய ஸ்பெல்லிங்கை மாற்றி எழுதி விடுவார்கள். அது எந்த வேர்ட் என்பதை, எந்த வேர்ட் தப்பாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது இதோட ஃபில் இன் வித் வேர்ட்ஸ் விச் ஆர் அப்ராப்ரியேட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். மேட்ச் த காலம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே ஏ சென்டென்ஸ் வரும், பாதி சென்டென்ஸ் இருக்கும். பி இருக்கும், பாதி சென்டென்ஸ் இருக்கும். சி இருக்கும், பாதி சென்டென்ஸ் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய டிஇஎஃப்ல எதோட மேட்ச் பண்ணா இது ஒரு கரெக்டான சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது தான் மேட்ச் த காலம். அப்படி ஏவும் எஃப்பும் சேராத மேம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தகுந்த மாதிரி வரும், தகுந்த மாதிரி வரக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ வேர்ட் ஸ்வாப்பிங், ஏபிசிடி 4 வேர்டை ஹைலைட் பண்ணிடுவாங்க. அதில் ஏ அண்ட் சியை ஸ்வாப் பண்ணால் இந்த சென்டென்ஸ் இந்த பேசேஜுக்கு கரெக்டான மீனிங் வரும் அப்படின்னு உன்னால் அசஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அசஸ் பண்ணி அந்த வேர்ட் ஸ்வாப்பிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதில் வேர்ட் ஸ்வாப்பிங் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டு. இல்லை மேம் நோ அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரிக்வயர்டு, அந்த வேர்டு கரெக்டாக தான் இருக்குது மேம் அப்படின்னா ஆப்ஷன் இஏ நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அதே மாதிரி தான். க்ளோஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதும் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அனலைசிங் த டெக்ஸ்ட் அண்ட் ஆன்சரிங் அக்கார்டிங் டு த questions which are put forth in the context. So sentence rearrangement, sentence replacement. So para jumbles இங்கேல ஏவையும் ஈயையும் உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. So you have to rearrange the sentences in between. Or எதுவுமே இல்லைன்னா sentence rearrangement எப்படி இருக்கும்னா ABCDEன்னு 5 பார்ட் இருக்கும் சென்டென்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பி வரலாம், அடுத்து ஏ வரலாம், அடுத்து இ வரலாம், அடுத்து எஃப் வரலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணால் அது கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வேர்ட் யூசேஜுமே எந்த வேர்டு அப்ராப்ரியேட்டாக இந்த கான்டெக்ட்ல யூஸ் ஆகும், இந்த வேர்டு இந்த கான்டெக்ட்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அப்போ நமக்கு வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரே ஒரு மார்க் தான் வருது. ஸோ அப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2025 வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 9 to 10 வந்திருக்கு. எரர் டிடெக்ஷன் 5 கொஸ்டின் வந்திருக்கு. பேரா ஜம்பிள்ஸ் 5 கொஸ்டின் வந்திருக்கு. ஃபில்லர்ஸ் 3 to 5 கொஸ்டின் வந்திருக்கு. மேட்ச் த காலம் 1 to 3 கேள்விகள் வந்திருக்கு. கனெக்டர்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே கேள்விகள் பெருசாக இல்லை. ஸோ வேர்ட் ஸ்வாப்பிங், வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல 3 to 5 கேள்வி, ஃப்ரேஸ் டெக்ஸ்ட்ல 4 to 5 கேள்வி, க்ளோஸ் டெக்ஸ்ட்ல 5 to 7 கேள்வி, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல 3 to 5 கேள்வி, வேர்ட் யூசேஜ்ல 2 to 5 கேள்வி. இப்போ இதே இது மெயின்ஸுக்கு பார்ப்போம். மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கேள்வி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2025ல. மேக்ஸிமம் வந்து 2024ல இருந்திருக்கு 18 கேள்விகள். ஸோ மற்ற இயர்ஸ்லாம் அதே மாதிரி பிரித்து வந்திருக்கு. ஸோ பேரா ஜம்பிள்ஸ் வந்து 5 கேள்விகள் வந்து போன வருஷம் வந்திருக்கு. சில வருஷங்களில் கேள்விகளே இல்லாமலும் இருந்திருக்கு. 2023ல 5லேருந்து 7, 2022ல 5லேருந்து 6. ஸோ எரர் ஸ்பாட்டிங் வந்து போன வருஷம் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. 2023ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேள்வி 4லேருந்து 6 கேள்விகள் வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கு. மேட்ச் த காலம் வந்து 2023ல 3லேருந்து 5 கேள்விகள் வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கு. 2021ல 5 கேள்விகளே கேட்கப்பட்டிருக்கு. ஸோ மற்ற வருஷம் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி பிரித்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடிஞ்ச மாதிரிகள் கேள்விகள் வந்திருக்கு. சரியா? ஸோ ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து போன வருஷம் 4 கேள்வி வந்திருக்கு. ஸோ 2023ல 4லேருந்து 9 கேள்வி வந்திருக்கு. 2021ல 2லேருந்து 7 கேள்விக்குள்ள ஒரு நம்பரில் வந்திருக்கு. ஸோ வேர்ட் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது வந்து வேர்ட் ஸ்வாப்பிங் ரொம்ப ஈஸி. ஆனால் போனதில் ஒரு கேள்வியுமே வரல. 2024ல 5 கேள்வி வந்திருக்கு. 2022ல 2லேருந்து 4 கேள்வி வந்திருக்கு. 2021ல 3லேருந்து 5 கேள்வி வந்திருக்கு. 2020ல 0லேருந்து 5 கேள்வி வந்திருக்கு. வேர்ட் யூஸ் வந்து 2024ல மட்டும்தான் வந்திருக்கு, 2 கேள்வி வந்திருக்கு.
ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 4 கேள்வி வந்திருக்கு 2024ல வந்திருக்கு. 5 கேள்வி வந்திருக்கு 2021ல வந்திருக்கு. மத்த வருஷம்லாம் பிரிச்சு ஒரு 2 கேள்வி, 3 கேள்வி, 4 கேள்வி அந்த மாரி வந்திருக்கு. 2023லயும் 24லயும் ஒரு கேள்வியுமே வரல. க்ளோஸ் டெக்ஸ்ட் வந்து 2024ல 5 கேள்வி வந்திருக்கு. 2020 ஆரம்பத்துல 7 கேள்வி வந்திருக்கு. பட் போன வருஷம்லாம் எந்த கேள்வியுமே அதுல இல்ல. கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது யுவர் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ 2025ல 4 கேள்வி வந்திருக்கு. ஸோ மற்ற கேள்விகள் வந்து ஒரு மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் வந்து 4 கேள்வி இன் 2025, 2 கேள்வி இன் 2024, 2 to 3 கேள்வி இன் 2023, 3 கேள்வி இன் 2022, 1லிருந்து 3 கேள்வி 2021, 1லிருந்து 2 கேள்வி 2020 அந்த மாதிரி பிரிச்சு வந்திருக்கு. ஸோ ஒரு குவிக் ரீகேபிச்சுலேஷன் எல்லா ரெட்டிங்கையும் எடுத்துட்டு ஒரு குவிக் ரீகேபிச்சுலேஷன் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லதுப்பா. சரியா? மொத்தமா இந்த போஸ்டோட பேரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். ஸோ வாட் இஸ் த போஸ்டோட பேரு பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். 1500 வேகன்சிஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18th June 2026 to 8th July 2026. ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகஸ்ட் 2026ல வரும். மெயின் எக்ஸாம் செப்டம்பர் 2026ல வரும். குரூப் இன்டர்வியூவும் எக்ஸசைஸும் அக்டோபர் நவம்பர் 2026ல வரும். சரியா? ஸோ ஆல் தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் விச் வர் மேட். ஸோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை பற்றியுமே பார்த்தோம். அதில் என்னென்ன கேட்பாங்கன்னா உங்களோட லீடர்ஷிப் பொட்டென்ஷியல், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் மேனேஜரல் ஆப்டிடியூட்ஸை அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மினிமம் ஏஜ் 21 வயசு ஆகக்கூடிய மனிதர்கள் மட்டுமே இதை மினிமம் ஏஜாக எழுத முடியும். மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு. 30 வயசுல இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து நீங்க எழுத முடியும். 1 minute. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 வயசுல இருக்கவங்க இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா 2 April 1996க்கு முன்னாடி பிறந்தவங்கனாலையும் எழுத முடியாது. April 1, 2005க்கு அப்புறம் பிறந்தவங்கனாலையும் எழுத முடியாது. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத என்னோட டொமைனுங்கிறதுனால நான் இங்கிலீஷை மட்டுமே பார்க்குறேன். 40 கேள்விகள் வரும், 40 மார்க் வரும், 20 நிமிஷத்துல நீங்க எழுதணும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்ல இருந்து இமெயில் ரைட்டிங் இருக்கும், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இருக்கும், ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கும். இது 30 மார்க்கு இருக்கும். ஸோ குரூப் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 75% வெயிட்டேஜ், குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூ வந்து 25% வெயிட்டேஜ், டோட்டல் 100% வெயிட்டேஜ். அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், fillers, match the column, phrasal replacement, error spotting, para jumble, column based questions, sentence connectors, word replacement, word usage, theme based questions, odd one out questions. இதுதான் வரும். இதோட வெயிட்டேஜ் பார்த்துட்டீங்க. ஆர்சிக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கூட தான் இருக்கு எல்லா பேப்பர்லையுமே. ஸோ அப்போ என்ன பண்ணும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். நிறைய வாசிச்சு பாருங்க, உங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய வாசிச்சு பாருங்க, இல்லை சாம்பிள் கொஷின்ஸ். இப்போ ராயல் பாஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சாம்பிள் கொஷின்ஸ் வரும், அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து வெயிட்டேஜ் க்ளோஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்லர்ஸு, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஹை வெயிட்டேஜ் பேஸ்ட் கொஷின்ஸாக ப்ரிலிம்ஸ்ல வருது. ஸோ மெயின் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 10 கேள்விகள் வரைக்கும் அதில் வருது. ஸோ மற்றது எல்லாமே நமக்கு தெரியும், எரர் டிடெக்ஷன், பேரா ஜம்பிள்ஸ், இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அது எதுக்கும் அது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஜாலியாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட வெயிட்டேஜ் வந்து மெயின்ஸ்லேயும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிலிம்ஸில் வந்து ஈஸி டு மாடரேட் லெவல், பட் மெயின்ஸில் வந்து நிறைய அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்கும், நிறைய இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும், நிறைய வேர்பல் ரீசனிங் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பேரா ஜம்பிள்ஸ் இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், மேட்ச் த காலம் இருக்கும், ஃபில்லர்ஸ் இருக்கும், phrase replacement இருக்கும், connectors இருக்கும், miscellaneous questions இருக்கும். So all these you should be able to answer in terms of the exams perspective. So if you are somebody who is preparing for the SBI PO probationary officer post, all the best to you. Keep doing a good job, keep studying well, keep preparing for the exam. We are indeed waiting to create so many young champions like you. So please study with focus, and I hope you will be benefited out of the session. So thank you for all the insights. So thank you for joining me in today's class. Thank you, students.